அப்போ அல்லாஹ் வந்து இப்போ இந்த யூதர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான். அல்லாஹ் சொல்கிறான், மூசா கொண்டு வந்த வேதத்தை இறக்கியவன் யார்? அப்படியா? மனுஷன் எந்த வேதத்தையும் இறக்க மாட்டானா? அல்லாஹ் மனுஷனுக்கு எந்த வேதத்தையும் கொடுக்க மாட்டானா? அப்போ உங்கள் ஊரில் மூசான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் யாருப்பாங்க? நீங்கள் நம்புறீங்களா மூசான்ட்டு? அவர் யார்? அல்லாஹ் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க? இவனுங்க அங்கே போய் கேள்வி கேட்டு வரானுங்க. இவன் கேட்டு வந்து ரசூலாட்ட பதில் சொல்லியிருப்பாங்களா? நாங்கள் அந்த மாதிரி விசாரித்தோம், உங்களை பற்றி இப்படி சொன்னாங்கன்ட்டு. இவங்க குறைஷிகள் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போய் யூதர்கள்ட்ட போய் பேசிட்டு வராங்க. இவங்க கேள்வி கேட்குறாங்க, அவன் பதில் சொல்கிறான். யார்? குறைஷி கேள்வி கேட்குறான், மதீனா யூதர்கள் பதில் சொல்கிறான். இந்த மேட்டர் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரியும்? குரானில் வருது இல்லை? புரியுதா இல்லையா? அப்போ இதிலிருந்தே தெரிய வேண்டாமா வேற ஒருத்தன் பார்த்துருக்குறான்ட்டு? இவங்களா வந்து சொல்லியிருப்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாங்கள் போய் விசாரித்தோம் இந்த மாதிரி யூதர்கள்ட்டன்னு. இவங்க போய் விசாரிச்சுட்டு வராங்க, இங்கேருந்து பதில் இறங்குது வானத்துலேருந்து. அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போவே இவங்க உணர்ந்துருக்கணும்ல, நாங்கள் மட்டும் போனது, எங்கள் கேங்கில் ஒருத்தன் சொல்லாமல் எப்படி நாங்கள் இந்த கேள்வி கேட்டோம், அதுக்கு இந்த பதில் கொடுத்தாங்கன்னு எப்படி அவங்களுக்கு தெரியுது? புரியுதா இல்லையா? ஒரு சீக்ரெட் மீட்டிங்கில் இவங்க போயிட்டு வராங்க. ஆனால் போயிட்டு வந்தால் இங்கே ஆயத்து இறங்குது. போய் கேட்டீங்க, ஒருவேளை அது இவங்க திரும்பி வர்றதுக்கு முன்னாடி கூட அது இறங்கியிருக்கலாம். ஒரு குரூப் அங்கே போய் கேட்க போயிருக்கு, அவங்கக்கிட்ட அந்த கேள்வி கேட்காதீங்க, மூசான்னு ஒருத்தர் இருந்தார்ல அதை பற்றி கேள்வி. மனுஷனுக்கு வேதம் இறங்காதா? அப்போ மூசா யார்? மூசா நபி தாண்டா நீங்கள் ரொம்ப ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் கேட்குறான்.